தினமும் ஒரு வயதானவர் நம்ம ஒரு வாய்க்கால் சொல்லுவோம்லாம், வாய்க்காலில் போய் குளிக்கப் போகிறார். அப்போ டெய்லி போய் குளிக்கிற பழக்கம், வாய்க்காலில் போய் குளிச்சுட்டு போயிட்டு வர்றார். ஒருவன் அங்கு பல் தேய்ப்பதற்காக, அதுவும் அந்த காலத்தில் வந்துட்டு எல்லோரும் சில பேர் வேப்பங்குச்சி தேய்ப்பாங்க. இந்த காலத்தில் வேப்பங்குச்சி யாரும் பயன்படுத்துறதில்ல. அமெரிக்காக்காரன் அங்கே விற்றுக்கிட்டு இருக்கிறான் 12 குச்சி 80 ரூபா அப்படின்ட்டு. இங்கே புரசமாக கிடக்குது. இது ஒரு வேறு பக்கம் ஸ்டோரி, திசை மாறிடும். சரி, அப்போது அவர் குளிச்சுட்டு வாய்க்காலுக்கு போயிட்டு வர்றாரு. அப்போ வாய்க்காலுக்கு இப்போ அடிக்கடி போயிட்டு வர்றதுனால இவனும் அதை கவனிக்கிறான். இவர் டெய்லி நல்லா நீட்டாக குளிச்சுட்டு போகிறாரு அப்படின்ட்டு பார்க்குறான். இவனும் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கான். மரத்து மேலே ரொம்ப பெரிய மரம் இல்லை, ஒரு சின்ன மீடியமான மரம். ஒரு 5 அடி நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு ஒரு 8 அடி மேலே இல்லை 10 அடி அவ்வளோதான் இருக்கும். அந்த ஒரு கொப்பில் ஏறி உட்காந்துக்கிட்டு பல்ல தேய்ச்சி துப்பிக்கிட்டே இருக்கிறான். அப்போ அந்த வேப்பங்குச்சை வச்சு தேய்ச்சிக்கிட்டு துப்பிக்கிட்டே இருக்கிறான். அப்போது இவர் வாராரு, கரெக்டாக அவருக்கு மேலேயே துப்பிடுதான். இவரும் மேலே பார்க்காரு, மறுபடியும் கீழே போகிறாரு, அதாவது குளிச்சுட்டு வர்றாரு. குளிச்சுட்டு வந்தோடனே மறுபடியும் கிராஸ் பண்ணுறாரு, மறுபடியும் துப்புறான். மறுபடியும் மேலே பார்க்காரு, துப்புறான். இப்படி கிட்டத்தட்ட 12 முறை துப்பிட்டு இருக்கிறான். இவர் குளிச்சுட்டு வர்றாரு. 13வது திருப்பி மேலே ஏறி வரும்போது அவனே கீழே இறங்கிட்டான். இறங்கி, ஐயா நான் இத்தனை முறை துப்புறேன்னு உனக்கு வலிக்கலையா? உனக்கு அவமானமாக இல்லையா? இல்லை என்னை ஏச வேண்டியதானே, என்னை திட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான். எதற்குமே இது பண்ணாமல் இருக்கிறையே என்னையா நீ? உன்னைய திட்டுறதுலையோ, உன்னைய ஏசுறதுலையோ, உன்னை அடிக்கிறதுலையோ எனக்கு அது மனசு இல்லை. மேலே இருக்கிற உன்னை கீழே இறக்கணும் தான் என்னுடைய மனசு. அதனால் கண்டிப்பாக நீ மேலே கீழே இறங்கி வருவேன், உன் மனசு இறங்கும் என்ன எனக்கு தெரியும் அப்படி சொன்னார். உடனே அவன் மனம் இறங்கியது, மனம் மாறினான், மனம் திருந்தினான். அன்று முதல் அந்த மரத்து வேலையே ஏறி இருப்பதே இல்லை. இப்படி எத்தனை பேரோ இருக்கிறார்கள். ஆனால் மாற வேண்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது இந்த உலகில். ஆக எல்லோரும் மாற வேண்டும் என்ற நம்பிக்கையில் தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை மனதில் கொண்டால் எந்த ஒரு பிரச்சனையும் சுகமாக தீர்த்து விடலாம் என்கிறது தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.